வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். இது எப்போவும் போல் தான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணியும் 65யும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். வாங்க, அதே போல் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ இதில் நம்ம சதையாக இருக்கிற கறியை மட்டும் எடுத்து 65 செஞ்சுக்கலாம். ஏன்னா என் பொண்ணுக்கு 65னா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி எப்படி செஞ்சால் கிரேவியை விட 65 இருந்தால் தான் சாப்பிடுவா. பிரியாணியில் இருக்க கறியை எடுத்துக்க மாட்டா. இது 1.25 கிலோ சிக்கன். இதில் ஒரு 300 கிராம் அளவு நம்ம சதையாக பொறுக்கி எடுத்துக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முள்ளோடு இருக்கிற கறியை பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். சதையாக இருக்கிற கறியை பிரியாணியில் போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி 65 செய்யக்குள்ள தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற கறியெல்லாம் நம்ம பிரியாணிக்கு எடுத்துக்கலாம். இது 65க்கு இது கரெக்டாக இருக்கும். பெருசாக இருக்குது. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி 65 மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவு இஞ்சி, அதே போல் 100 கிராம் அளவு பூண்டு எடுத்து தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை 2 புஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணால் போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. பூண்டையும் தோல் நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அதிகமான அளவில், ஒரு கைப்பிடி நல்லா அடங்கக்கூடாது, அந்த அளவில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்தாப்போல் எடுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியாணியை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 65க்கு மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறும். நல்லா ஊறி இருக்கக்குள்ள நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னா மசாலாவும் பிரியாமல் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருந்த சதையெல்லாம் குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். நம்ம எப்போவுமே கடையில் விற்கிற 65 மசாலா போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி பொரித்து சாப்பிடுவோம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தா கலர் கொடுக்கும், அதுக்காக மட்டும்தான், வேறு எந்த கலரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் மைதா சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்குங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கங்க. தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நல்லா மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம தயிரில் இருக்கிற தண்ணியே இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனை அதிகமாக சேர்த்துறாதீங்க, மசாலா ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். லெமனை கொஞ்சமாக சேர்த்துக்க, அந்த புளிப்புக்காக மட்டும்தான். இப்போ அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சது இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 200 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். 5 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பு, கொஞ்சமாக கடற்பாசி, ஒரு துண்டு ஏலக்காய் 5 உடச்சி வச்சுருக்கேன், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கக்குள்ள பிரியாணியோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். 1 ஸ்பூன் அளவே போதும் அதுக்கு. எண்ணெயை நம்ம 200 கிராம் அளவு சேர்க்குறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக 300 கிராம் அளவு வெங்காயம், அது 3 பெரிய சைஸாக வந்துச்சு, கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் எந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்குதோ அந்தளவுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதங்கக்குள்ள சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால காரமும் கம்மியாக இருக்கும், பிரியாணிக்கு கலரும் எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ரொம்ப அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். 30 செகண்ட் வதக்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால என்னால் சேர்க்க முடியல, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கோங்க, அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தது எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்த்திங்கனாக்கா அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க, சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம நல்லா மையம் அரைச்சி சேர்த்துக்கிறோம், பூண்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணியோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹையில் வச்சு வதக்கினாக்கா சீக்கிரம் கரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயத்துக்கு 2, நான் பெரிய சைஸ் தக்காளியாக 2 சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோடு சேர்த்து தக்காளி வதங்கக்குள்ள பிரியாணியோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு, வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. ஏன்னா இஞ்சி பூண்டோடு நம்ம சோம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துருக்கோம். வாசனை இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தயிர் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சே வச்சுருங்க. இதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரட்டும். தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா சுத்தம் பண்ண மாதிரி மசாலாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது இப்படியே இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு குறைச்சி வச்சே வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுலேருந்து தயிர் சேர்த்ததுலேருந்து சிக்கன் சேர்க்கிற வரைக்கும் அடுப்பு குறைச்சே இருக்கட்டும். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, கரிஞ்சிடும், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும், பிரியாணியும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கங்க. இப்போவே நீங்கள் இதை செய்யக்குள்ளேயே வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும், அந்தளவுக்கு இதோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம், நம்ம இப்போ சிக்கனுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா மசாலாவோட ஊறி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. அந்த 5 நிமிஷம் நீங்கள் மூடி வைக்கிறீங்க இல்லைங்களா, இடையில திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த படியில் தான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு உப்பு காரம் தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரமும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்ததுனால இப்போ நம்ம அரிசியை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அரிசி ஒரு 75% நல்லா வெந்து வரட்டும். 75% வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன் நான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி இந்த அரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு 75% நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நான் இதுக்கு மேலே ஒரு பாதி லெமனை நல்லா புழிஞ்சா போல் சேர்த்துக்கிறேன்.
எல்லா பக்கமும் வர்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அதில் கொட்டெல்லாம் விழுந்துடுச்சு. நான் இப்போ எடுத்துருவேன், அதை கையாலே எடுத்துருங்க. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். லெமனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல்லை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா சத்தம் நல்லா வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு கல். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணியை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி இது தம் கரெக்டாக 1/2 மணி நேரம். அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷமோ, அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷமோ இருக்கணும். இதுக்கு மேலே கடைசியாக இந்த பூண்டு நசுக்கிற கல்லை நான் ஒரு வெயிட்டுக்காக ஒரு மூலையில் ஒரு சைடில் வச்சுருக்கேன். உங்கள் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம 65 போட்டுக்கலாம். 65 மசாலா நல்லா ஊறினதுனால ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே 65 பொரிக்கக்குள்ளே நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்க மாட்டேன். எனக்கு அதை எடுத்து வச்சு நம்ம எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அன்றைக்கி என்ன தேவையோ அந்த அளவுக்கு பொரிச்சுக்குவேன். மீதி எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிடுவேன். நைட்டு யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா கீழே ஊற்றிடுவேன். ஏன்னா குழந்தைங்களாம் கொடுக்குறதுனால எதனா ஃபுட் பாய்சன் ஆகிடுமோன்னு பயந்துட்டு அதை சமைக்க மாட்டேன், ரீயூஸ் பண்ண மாட்டேன். இப்போ உடனே திருப்பி போடாமல் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்மளோட 65 சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. அடுப்பை குறைச்சி வச்சு தான் நான் வேக வச்சு எடுத்தேன். இப்போ இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம 65 ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இல்லை 65 பொரிச்சு எடுத்தாச்சு. பிரியாணி நல்லா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், பிரியாணியும் தம்மில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஒழுங்காக மிக்ஸ் பண்ண முடியல. இப்போ நான் கீழே இறக்கி வச்சு பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு என்னோடய பையன் வந்துட்டான். இப்போ அவங்ககிட்ட கொடுத்து தான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்க, நம்மளோட பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லா பக்கமும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் உடையும், கறியும் நல்லா பஞ்சு போல் இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட பிரியாணி நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் சுட நம்ம செஞ்ச பிரியாணி. நிஜமாக சொல்கிற, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம் இல்லை. தம் வைக்கிறதுக்கு பயப்படவே தேவையில்லை நீங்கள். சாதம் பாருங்கள், உடையாமலும் குழையாமலும் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி தம் போடுறதுல பயப்படவே தேவையில்லை. தண்ணி மட்டும் அளவாக வச்சுக்கோங்க. 1:1 1:1 கணக்கில் பிரியாணியை போட்டாச்சு. இப்போ அடுத்து 65 வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ரைத்தா. பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமல் எப்படி? அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.